வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியலுக்கான பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி ஒன் டே தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக படிங்க. அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையே நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கொஷினாக சொல்கிறேன். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த கொஷின் வரலனாலும் இந்த மெத்தட்லேருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸில் மேக்ஸிமம் 15-16 1 மார்க்ஸு புக் பேக்லேருந்து கன்ஃபார்ம் வந்துடும்ப்பா. அதனால் புக் பேக் 1 மார்க்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. புக் பேக் 1 மார்க்ஸை லாஸ்ட்டாக படிச்சுக்கலான்னு விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து கரெக்டாக படிச்சுட்டு போயிடுங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்போ படித்தாலும் நீங்கள் 1 மார்க்ஸை படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நமக்கு 16 கிட்ட புக் பேக்லேருந்தே வரும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற இடமும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணாலே பாஸ் ஆகிடலாம். ஆனால் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அதளவு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கு என்றால் என்ன? வாட் இஸ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. 22 நற்பெயர் என்றால் என்ன? வாட் இஸ் குட்வில்? 23 பங்குகள் ஏன் ஒரு பிழைப்பு செய்யப்படுகின்றன? வாட் ஆர் ஷேர்ஸ் ஃபார்ஃபெய்டட்? 24 நடைமுறை முதல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்? 25th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன? வாட் இஸ் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்? 26 பார்த்தீங்கன்னா பின்வரும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31 நாளை முதல் கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st டிசம்பர் 2018. இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அப்புறம் 27th ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. கால்குலேட் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளமில். அப்புறம் 28th 29th இந்த சம்லாம் பார்த்துக்கோங்க. கால்குலேட் கிராஸ் டு ப்ராஃபிட் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 30 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் கூட்டாண்மை நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் இறுதி கணக்குகளின் பெயர்களை கூறுக. நேம் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் டு பி ப்ரிப்பேர்டு பை த பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும் கேட்டிருக்காங்க. 32 பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு பிடிஎஃப் லிங்க்கையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இதுக்கப்புறமும் வரும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் காலேஜில் என்னென்ன சேரணும் அதை பற்றியான டீட்டெயில்ஸும் தரேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. 33 ப்ராப்ளம் பாருங்கள். 34 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கொஷினும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை 2 டைம் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள் சரிங்களா. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் கொஷின் புரியல, ஒரு ஜென்ரல் கொஷின் கேட்குறாங்கன்னா கூட அது இங்கிலீஷில் உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா தமிழில் நீங்கள் ரீட் பண்ணாலே ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். 36 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் அட் த டைம் ஆஃப் ரிட்டர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் இன் எ பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம் கூட்டாளி விலகின் போது செய்யப்பட வேண்டிய சரி கட்டுதலை பட்டியலிடவும். ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறவும். 38th கொஷின் ப்ரிப்பேர் எ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் ராஜா லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st மார்ச் 2017. அப்புறம் இந்த சம்ஸ்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி போடணுன்னு. 40 பொறுத்த வரைக்கும் ரைட் த கேட்வே ஆஃப் டேலி டு வியூ த ஃபாலோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் டே புக் டேலியில் கீழ்காணவற்றை பார்வையிடுவதற்கான நுழைவாயிலை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு 4 ஏடு இதை 3 பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் நல்லா போட்டு பார்த்தீங்கனாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு தெளிவாக படிங்க. தெளிவாக வந்து பாருங்கள். ஒவ்வொரு கொஷினாக ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமை சிறப்பாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. இந்த அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. நான் 5 எக்ஸாம் கிட்ட முடிக்க போகிறீங்க. அதனால் இந்த மீதி இருக்க 2 எக்ஸாமையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக எழுத பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்னென்ன கொஷின்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் அந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு சில தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் கூட கேட்பாங்க. ஸ்டேட் இன் 5 ஃபேக்டர் டிட்டர்மினிங் குட்வில் அண்ட் எக்ஸ்பிளைன்னு கேட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு பிடிஎஃப் லிங்க்கையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.